சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என் முகத்தை பார்க்காம என்ன அவாய்ட் பண்றியா? இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன். மறுபடியும் என்ன டென்ஷன் பண்ண வேண்டாம். இவ்ளோ நடந்தும் எதையும் புரிஞ்சுக்காம பேசாத சௌந்தர்யா. புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காலமெல்லாம் கூட வாழ போற கட்டின பொண்டாட்டி கூட நிக்காம எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுறவங்கள ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சிருந்தா நீ இப்படி எல்லாம் நடந்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. வந்துருச்சே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மாவும் புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு கீழே ஒர்க் பண்ற லேபர்ஸ் கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்கல்ல, இப்ப சந்தோஷம் தானே? இததானே எதிர்பார்த்தீங்க? இங்க பாரு, நீ கோவப்படுறதெல்லாம் அர்த்தமே இல்ல. கம்பெனி நிர்வாகங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது உனக்கு இல்ல. உன்னால பண்ண முடியாதுமா. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால அம்மா கிட்டே நிர்வாகத்தை கொடுத்துடு. அதனால்தான் உங்க அம்மா வந்து இவ்ளோ டிராமா பண்ணாங்களா? இப்ப கூட என்ன தேடி வந்து உன்னை ஜெயிக்கணும்னு நான் இதெல்லாம் பண்ணல, நம்ம கம்பெனில இருக்கிற தொழிலாளிகளுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன். ஓ மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவ்வளோ தன்மையா பேசிட்டு போனாங்க. இப்ப நீங்க வந்து நிர்வாகத்தை அம்மா கையில கொடுத்துருன்னு சொல்றீங்க. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி டிராமா தானே? இல்ல யாரும் இயல்பாவே நடந்துக்க மாட்டீங்களா? கூட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், சூப்பருங்க. பாரு, பைத்தியக்காரத்தனமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அம்மா நிர்வாகத்துல தலையிட மாட்டேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ண போய் தான் போராட்டங்கிற விஷயத்திலே இறங்கினாங்க. அப்போ நீ கண்டுக்கல, அதான் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆமா மாமா, சொந்த மருமகளுக்கு எதிரா வர்க்கர்ஸ கூட வச்சுக்கிட்டு யூனியன், அசோசியேஷன், மீடியான்னு ஒரே நாள்ல மாஸ் காட்டிட்டாங்கல்ல. இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனா அதெல்லாம் எனக்கு இல்லதான். பாரு, வார்த்தை விடாத சௌந்தர்யா. கம்பெனி நிர்வாகம் தான் உங்ககிட்ட இருக்கு. கம்பெனி அவங்களுது. அம்மா நினைச்சிருந்தா நீ என்ன சொல்றதுன்னு இத்தனை வருஷம் வேலை செஞ்சா அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்க முடியாதா? ஏன் அப்படி செய்யல? கொஞ்சம் புரிஞ்சு பேசு. கம்பெனில வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் பெருசா தெரியறாங்க. இந்த வீட்டுக்கு வாழ வந்தன்னா உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் பெருசா தெரியல. ஏய், என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை உங்க அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, அப்படிதாங்க சொல்ல தோணுது. அத்தனை பேருக்கும் முன்னாடி என்ன தலகுனிய வச்சீங்கல்ல, இப்ப வந்து நிர்வாகத்தை விட்டுட்டு போயிடுன்னு சொல்றீங்க. இனிமே என்ன இருக்கு? மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு மொத்தமா கெடுத்துட்டீங்க. இந்த பாரு சௌந்தர்யா, நீ தேவையில்லாம கோவப்பட்டு பேசிட்டு இருக்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அம்மா கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீ ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா இரு. நம்ம லைஃப் என்னங்கறத பாரு. ஏன் லைஃப் உங்க கையில தான் இருக்கு. ஒரு பொண்டாட்டி நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதும் அவ புருஷனால் தான். அவ கண்ணீரும் கஷ்டமுமா இருக்கிறதும் அதே புருஷனால் தான். நீங்க என்ன எப்படி வச்சுக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேன்ல, உனக்கு இந்த பிசினஸ் எல்லாம் வேண்டாமா? நீ ஃபேமிலி மட்டும் பாரு. இல்லங்க, நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அதுல ஜெயிக்காம என்னால இருக்க முடியாது. அவங்களை எதுலயும் தலையிடாம ஒதுங்கி இருக்க சொல்லுங்க முதல்ல. என்னால பெட்டரா நிர்வாகம் பண்ணி ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு காட்டுவேன். ஏய், குழந்தைக்கு சொல்ற மாதிரி இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கிடைச்ச இடத்தை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அந்த இடத்துல இருந்து நான் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் என் விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருந்தாலே எனக்கு போதும். ஏய் சௌந்தர்யா, ஏய் டேய் கிறுக்கா,
ஒரு பொண்ணை எப்படிலாம் மெசேஜ் அனுப்புறேன், அது யாரு எப்படி இருப்பான்னு கூட பார்க்க தோணலையாடா உனக்கு? காதல்ல நீ ஜீரோவா? ஆனா எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. நான் உன் போட்டோ பார்த்து புலம்பிட்டு இருக்கேன், நீ செம்மையா தூங்கிட்டு இருப்பல்ல? வேற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புவோம், ரிப்ளை பண்றானான்னு பாப்போம். உன் உறக்கத்தில் தலையணையாய் நான், நீ என்னை இறுக கட்டிக்கொள். என்ன அனுப்புனாலும் ஓபன் பண்ண மாட்டான். ஒருவேளை அவதான் அனுப்பியிருக்காளோ? தலையணையாய் நான் என்னை இருக்க கட்டிக்கொள். என்ன பொண்ணு இவ? கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு இப்படி தலையணைய வச்சு படுக்க முடியாம பண்ணிட்டாளே. லவ் பண்ற பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவாங்க? நீங்க யாரு? நேர்ல வந்து பேசுங்க, எனக்கு உங்களை பார்க்கணும், அப்படித்தானே பேசணும். முண்டம். அக்கா சொன்னது கரெக்ட். நம்ம ஏன் அந்த பொண்ணை நேர்ல பார்க்க கூடாது?